ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளாச்சு ரெஜிஸ்டர் மேரேஜை பற்றி வீடியோவில் சொல்லி நான் நிறைய எல்லாமே டீட்டெயிலாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது எப்படி, எங்கே பண்ணுறது எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சில பேர் சில டவுட்ஸ்லாம் ஃபோனில் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. அது நான் எல்லாமே சொல்லிட்டேன். இருந்தாலும் சரி தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் நிறைய ரெஜிஸ்டர் மேரேஜை பற்றி யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் என்னோட நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் போட்டு நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா 3 ஆக்டில் தான் நம்ம பண்ண முடியும். ஒன்று தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டு, இந்து மேரேஜ் ஆக்ட்டு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் முஸ்லீமாக இருக்கணும், இல்லை இந்து முஸ்லீமாக இருக்கணும், இல்லை கிறிஸ்டின் இந்துவாக இருக்கணும். இவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைலிங் பண்ணி 30 டேஸ் நோட்டீஸ் போட்டு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது நம்ம டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்துவாக இருப்பாங்க, மேரேஜ் ஒரு இடத்துல நடக்கணும். அந்த மேரேஜ் ப்ரூஃப் மண்டபத்தில் நடந்ததுன்னா மண்டபத்தோட காப்பி, கோயிலில் பண்ணியிருந்தாங்கன்னா கோயிலோட ரிசிப்ட், இதை வச்சு கல்யாண பத்திரிக்கை இதெல்லாம் வச்சு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். இந்து மேரேஜ் ஆக்ட் அதே சேம் ப்ராசஸ் தான். இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிறிஸ்டின் இந்து, முஸ்லீம் இந்து இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா நம்ம ஒரு சின்ன சர்ச் மாதிரி இல்லை ஒரு பிரேயர் ஹால் மாதிரி அங்கே வர சொல்லிட்டு அங்கே அந்த பாஸ்டர் படி அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபோட்டோ ஒட்டி, கையெழுத்து எல்லாமே வாங்கிட்டு அது ஹெட் ஆஃபீஸ் சென்னை ஐஜி ஆஃபீஸ் இருக்கு, அங்கே அப்ளை பண்ணி அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி சர்டிஃபிகேட் 10 to 15 டேஸில் வீட்டுக்கு வரும். நம்மளுக்கு மெயில் வரும். வந்துச்சுன்னா நம்ம பிடிஎஃப் ஃபைலாம் அனுப்பிச்சிடும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியது தான். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, நம்ம இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பண்ணுறோம் சார், இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம இப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பண்ணுறோம், இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சைட்லேருந்து வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் போகுமா, இல்லை ஆதார் கார்டு நம்பர் வச்சு ஏதாவது சொல்லுவாங்களா, அப்படி ஏதாவது கேட்குறாங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சைட்லேருந்து எந்த லெட்டரோ இல்லை ஃபோனோ எதுவுமே யாருக்குமே பண்ண மாட்டாங்க வீட்டு சைடில். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு அன்னைக்கு மேரேஜ் முடிஞ்ச கவர்மெண்ட் பில் ஒன்று கொடுப்பாங்க, அதை நம்ம கையில் கொடுத்துருவோம். அந்த பில்லை வாங்கிட்டு 2 days 3 days கழிச்சு நீங்களாக தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை எதுவும் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க, சர்டிஃபிகேட் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தான் அதை வாங்கணும். இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னொரு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பண்ணுறது இந்த லவ் மேரேஜ் அதிகமாக தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் பண்ணுவோம். தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பேன். சுயமரியாதை திருமணம் அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே இப்போ சென்னையில் நான் வர சொல்லுவேன். அங்கே வந்தீங்கன்னா அவங்க மாலை வாங்கிட்டு வரணும், மாலை போட்டு உறுதிமொழி சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அங்கே அந்த சர்டிஃபிகேட் வாங்கி பக்கத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுக்கு எந்த பேரண்ட்ஸோ இல்லை எதுவும் சப்போர்ட் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் போதும், பண்ணிடலாம் ஈஸியாக. நிறைய பேர் கேட்குற டவுட் தான், சார் பேரண்ட்ஸ் வரணுமா, பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வரணுமா, சில ஆஃபீஸில் பேரண்ட்ஸ் கேட்குறாங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் பேரண்ட்ஸ்லாம் யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே போதும் பண்ணலாம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் பண்ண மாட்டாங்க. இப்போ சில பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்களா, சென்னையில் மட்டும் தான் பண்ணுவீங்களா, மதுரையில் பண்ண மாட்டீங்களா, கன்னியாகுமரியில் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் இருக்கிறது சென்னையில், சென்னை வந்தால் பண்ணுவேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்னையை தவிர்த்து கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருப்பூர் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னை வந்தால் நான் பண்ணி தருவேன். அதே மாதிரி ஸ்டேட்டும் தமிழ்நாடை விட்டு கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்னையில் பண்ணலாம். சென்னையில் பண்ணுறது என்ன ப்ராசஸ்னா அது தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்த அந்த ஆக்ட் பிளேஸ் ஆஃப் மேரேஜ் வச்சு நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம். மேரேஜ் சென்னையில் ஆயிருக்கா, ஓகே ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜர். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன சார் டாக்குமெண்ட் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு, அதே டாக்குமெண்ட் தான் இப்போவும் தேவை. ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு 10th 12th ஏதாவது ஒரு மார்க் ஷீட் ஒரிஜினலு, அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு, டிசி, இதில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் கொண்டு வரணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி கம்பல்சரி வேணும். ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு கொண்டு வர சொல்லுவேன். இது 3 இருக்கணும் கம்பல்சரி. மார்க் ஷீட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது 3 இருக்கணும் கம்பல்சரி. அப்படி ஓட்டர் ஐடி இல்லை வேற என்ன சார் ஆப்ஷன் பண்ணலாம்னா ஓட்டர் ஐடிக்கு பதில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் இது இருந்தால் ஓகே. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது எதுவுமே இல்லையா, வெறும் என்கிட்ட பாஸ்போர்ட் மட்டும்தான் சார் இருக்கு அப்படின்னா
வெறும் பாஸ்போர்ட் மட்டும் கொண்டு வந்தா போதும். அதுவே வந்து ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இது மூணுத்துக்கு அந்த பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும். அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணி எது வந்தாலும் டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் மேக்ஸிமம் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதனால நீங்கள் கால் பண்ணி எது வந்தாலும் கேளுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை வந்தால் பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோ சார், இவ்வளோ ஆகுமான்னு அதுவும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து என்கிட்ட பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவேன்னு. இது வரைக்கும் நான் நிறைய மேரேஜ் பண்ணியிருக்கேன். அது பண்ணவங்க கூட எனக்கு கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் உங்ககிட்ட சார் மேரேஜ் பண்ணேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம்தான். அது ஃபீஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா 5 வருஷமா ஒரே ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன். அது ஏற்கனவே என்கிட்ட பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க கூட சில டைம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.